அனைவருக்கும் வணக்கம். இன்று அபிநய சரஸ்வதி அவர்கள் திரு சரோஜா தேவி அவர்கள் இரவனேடி எழுதினார். அவர் 7/1/1938 பிறந்து 15/7/25 இன்று வயது மூப்பின் காரணமாக காலமானார். அவர் ஆத்மா சாந்தடைய பிரார்த்தனை பண்ணுவோம் அனைவரும். அவர் டோட்டல் 200 படங்கள் நடித்திருக்கிறார். அவர் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடத்தில் ராஜகுமாருடனும் என்.டி. ராமாவுடன் ஆந்திராவிலும், தேவானந்தவுடனும் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடனும் 26 படத்தில் நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், அபிநய சரஸ்வதி அவர்களுடைய ஃபேஸ் ஆக்ஷன். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவருடைய நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்களுக்கும் ஒவ்வொரு அபிநயம் கொடுப்பார்கள். ஃபஸ்ட்டு படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 1957/58. அதில் முதல் படத்தில் உள்ள பாட்டு 2 லைன் பாடுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. சுடர் மின்னல் வந்து மலர் கொடி மாந்தலீதே ஆருயிர் பூங்கொடியே இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. மகிழ் பொன்னாமே புதுமை வாழ்விலே அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவருடைய பாட்டும் சூப்பராக இருக்கும். ஜெமினி கணேசன் சாங் அவருடன் நல்லா இருக்கும். ஆக்டிங் அன்பேவா படத்தில் எம்ஜிஆருடன் நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தையே தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அந்த பாட்டிற்கு எம்ஜிஆர் அவர்கள் பாடு முடித்த உடனே சரோஜி தேவி அவர்கள், அதாவது பாடம் முழுது ஆக்ஷன் பாருங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்று ஒரு நாள் என்று அழைத்தார். அந்த ஸ்டெப்பு பிரம்மாமா இருக்கும். அது மாதிரி நாடோடி படத்திலும் பல படத்திலும் அன்றொரு நாளில் தேனிலவில் அவள் இருந்தால் என்னருகே நான் அடைக்கெல்லாம் கொண்டே அவள் அழகை நீ அறிவாயோ வெண்ணிலவே. அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா. அதேபோல் ஆலயமணிய படத்திலும் பாலும் படம் படத்தில் நல்ல ஆக்டிங் கொடுத்திருப்பார். புதிய பறவையில் ஆஹா கோபால் கோபால் என்ற சொல் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். இதெல்லாம் தெரிவதற்காக சொல்ல வந்தேன். சிவாஜி கணேசன் படத்திலும் நல்ல ஆக்டிங் கொடுத்திருப்பார். என்ற தாயை நான் கண்டதில்லை, எனது நெஞ்சில் வேறெங்குமில்லை, உயிரை கொடுப்பேன் உன்னை நான் காப்பேன், அன்ன கொடியே கண்கலங்காதே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேரியை கண்டேனே. ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த ஆக்ஷன் வரும்பொழுது ரொம்ப பிரமாமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஜெமினி கணேசன் வாடிக்க மலர்ந்தது ஏனோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பாட்டு. இது அன்பேவா படம். இந்த ஸ்டைல் அன்பேவா படம். அதற்காக தெரிஞ்ச நான் சொல்கிறேன்.
அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள். நாளை அவருடைய பாட்டை நான் என்னுடைய பேசோடு சேர்ந்து பாடி காண்பிக்கிறேன். இது இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போட்டேன். நன்றி, வணக்கம். HPM லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.